பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். நன்றாக இருக்கிறீர்களா? நன்றாக இருப்பீங்க நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும். பாருங்கள், கர்த்தர் நம்மளோடு இருந்தார்னா நம்ம எதை செய்தாலும் வாய்க்குங்க. நம்ம அவருடைய பிள்ளை, நம்ம எதை கேட்டாலும் அவர் தருவார். ஏன்னா நம்ம அவருடைய பிள்ளையாக இருக்கிறபடினால நம்ம தகப்பனுக்கு பிரியமாக இருந்தோம்னா நம்ம எதை கேட்டாலும் தகப்பன் வாங்கி தருவார். இதே போல் யோசேப்பு தேவனுக்கு உண்மையாக நடந்தபடினால யோசேப்பு கூட இயேசு இருந்தாராம். யோசேப்பு சிறைசாலையில் போட்டுட்டாங்க. சிறைசாலையில் போட்ட உடனே அவன் சிறைசாலையில் அடிமைத்தனமாக இல்லை, ராஜாவை போல சுற்றின்னு வந்தான். அதான் அங்கே சொல்லப்படுகிறது. எப்படி சொல்லப்படுனா, கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினாலும் அவன் வாசமாக இருந்தது ஒன்றையும் குறித்து சிறைசாலை தலைவன் விசாரிக்கவில்லை. அவன் வாசமானா எப்படின்னா, அவன் எதை சிறைசாலையில் செய்கிறான் அதை யாரும் தடை செய்யவே இல்லையா. சிறைசாலையில் போனால் ரூமில் போட்டு அடிச்சுடுவாங்க, வெளியே விட மாட்டாங்க. யோசேப்பு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறான் சிறைசாலையில், அதை கண்டுக்கவே இல்லையா. ஏன்னு வச்சுக்கா, அவனோடு இருக்கிறவர் தேவன். உன் வாழ்க்கையில் அப்படியேப்பட்ட தேவன் வந்துட்டார்னா நீ என்ன செய்ய நினைக்கிறியோ அதை வாய்க்க பண்ணுவார். யோசேப்பு இருந்தவர். யோசேப்பு அவர் எப்படி இருந்தார்னு பார்ப்போம். வேதத்தில் அதே காரியத்தை சொல்லப்படுது. குழியில் தள்ளப்பட்டான், அநேக சகோதரர்களை தள்ளப்பட்டான். ஆனால் ஆண்டவர் குழியில் தூக்கி எடுத்தார். இப்போது சிறைசாலையில் அடைக்கப்பட்டார். சிறைசாலையிலிருந்து எடுத்து கொண்டு போய் ராஜாவாக மாற்றுகிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட அடிமைத்தனம், குழியான மரணம் அல்ல பள்ளத்தாக்கு மாதிரி ஒரு குழியில் தள்ளப்பட்டிருக்கலாம். நீங்கள் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை குறித்து தான் பேசுகிறாரு. அன்பு பிள்ளையே, அன்பு மகனே, அன்பு மகளே, உங்களை குறித்து தான் பேசுகிறாரு. நீ தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறையா? இயேசு உன் வாழ்க்கையில் வந்துட்டார்னா எப்படி மாறணும் பாருங்கள். இயேசு அவனோடு இருந்தபடினாலே, இயேசு உங்கள்கிட்ட இருந்தார்னா இயேசு கூப்பிடாதிருக்கலாம். இந்த நாளில் கூப்பிடுங்க. இயேசு உங்கள்கிட்ட இருந்தனா நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது வாய்க்குங்க. என் வாழ்க்கையில் இது நடக்கலன்னு நினைக்கலாம். இயேசு உன் வாழ்க்கையில் வந்துட்டார்னா யோசேப்பை மாற்றினவர், யோசேப்பு வாழ்க்கையை சிறைசாலையிலிருந்து ராஜாவாக மாற்றினவர் உங்களையும் ராஜாக்களை வாழ வைத்து உங்களை ஆசீர்வதிக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.